அண்மைச் செய்தி. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலானது நேற்று நடைபெற்றது. இதில் இலங்கையின் வரலாற்றில் இல்லாத அளவு 38 வேட்பாளர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் முக்கியமாக மும்முனை போட்டி அங்கு நிலவியதை நம்மால் காண முடிந்தது. குறிப்பாக பிரதான வேட்பாளர்களாக அனுரகுமார திசநாயக்கா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா ஆகிய மூவருக்கும் இடையே மும்முனை போட்டி நடைபெற்றது. இதனையடுத்து அந்த வாக்குகள் நேற்று மாலை முதலே தபால் வாக்குகளின் பொருட்டு எண்ண ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மதியத்திற்கு பிறகு சுமார் அனைத்து வாக்குகளுமே, அதாவது வாக்கு மையங்களில் பெறப்பட்ட வாக்குகள் அனைத்துமே எண்ணப்பட்டது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது பெரும்பாலான வேட்பாளர்கள் 50% வாக்குகளை பெறாததால் இரண்டாவது இடத்தில், அதாவது இந்த இரண்டாவதாக விருப்ப வாக்குகளை எண்ணும் பணியானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது இரண்டாவது அந்த விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டு அதிலும் அதிக அளவு மாற்றம் எதுவும் இல்லாததால் அனுரகுமார திசநாயக்கா இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதாக இலங்கையின் தேர்தல் ஆணைக்குழு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த செய்திக்குறிப்பின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார திசநாயக்கா சுமார் 56,34,915 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்தால், அதற்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் சஜித பிரேமதாசா 43,63,35 வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும், அதே போல அவரை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே 22,99,767 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திலும், அதே போல் முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ராஜபக்சேவின் மகனான நமல் ராஜபக்சே 4வது இடத்தில் 3,42,781 வாக்குகளுடன் அவர் 4வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் தொடர்ந்து அனுரகுமார திசநாயக்காவிற்கு இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு அவர் வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது அவருக்கு நாளை காலி முகத்தளத்தில் இருக்கக்கூடிய இலங்கை ஜனாதிபதி அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக பதவி பிரமாணம் செய்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது இலங்கையில் இந்த அனுரகுமார திசநாயக்காவுக்கான அந்த வெற்றியை அடுத்து அனைத்து கட்சி தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.